Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க. அந்த 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம வந்து அதாவது சென்டம் பிளான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே மேக்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸை கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்காக நம்ம பார்த்துருக்கோம். நேற்றுக்கு நல்லபடியாக அந்த ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒன் வேர்ட்ஸு சம்ஸு சரியா, அதோடு சேர்த்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்ம அந்த சம்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம்ல. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்குமே நம்ம என்னென்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கொஸ்டின் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 5லேருந்து இந்த 6 கொஸ்டினை தயவு செய்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரியா, இப்போ யூனிட் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒளிவட்ட மில் இறக்கம் என்றால் என்ன, அதாவது வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்புலத்தின் மதிப்பை காண்க. இது வந்து ஒரு சம்மு. சரியா, நான் ஏற்கனவே சொன்னேன் சம்முக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு வந்து சம்மும் சேர்த்து என்ன பார்த்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நிலை மின்னழுத்தம் வரையறுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் இருக்குது, மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி. சரியா, அதுக்கப்புறம் காஸ் விதியை கூறுக. மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து இதை எழுதிடுங்க. சரியா, அதுக்கப்புறம் அதாவது செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து சம்முக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்முக்கு தான் நம்ம வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதாவது எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி, அது வந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பெல்டியர் விளைவு என்றால் என்ன, மின்தடை எண் வரையறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்தடையை காண்கன்னு சொல்லி என்ன காமிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு சம் இருக்குது, காந்த ஏற்பு திறனின் விகிதம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆம்பியர் கிரிட்டிக்கல் லா. சரி, அதுக்கப்புறம் கால்வானா மீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. விசையின் அடிப்படையில் ஆம்பியர் வரையறுக்கவும். சரியா, ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது, அதையும் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சம் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஒரு சுற்றில் உள்ள மின்னழுத்தத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லென்ஸ் விதியை கூறுக, தூண்டப்பட்ட மின்னியங்கு விசையை உருவாக்கும் வழியை கூறுக. அதுக்கப்புறம் பிளம்பிங்கின் வழக்கை விதியை கூறுக. இதெல்லாம் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கடைசியாக 5th சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் கதிர்களின் பயன்கள் யாவை, வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அதுக்கப்புறம் அகசிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக, கிவ் 2 யூசஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன். சரி, அதுக்கப்புறம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், புற ஊதா கதிர்களின் 2 பயன்பாடுகளை கூறுக, கிவ் 2 யூசஸ் ஆஃப் யூவி ரேடியேஷன். சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக இந்த 10 days லீவ்ஸ் ஏன்னாச்சும் அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.